அதாவது அவள் கையில் வச்சு அவன் செய்துட்டு இருந்த அந்த மாஸ்டர்பேஷனை அவன் என்ன பண்ணிக்கிறான்னாக்கா ஒய்ஃபோட வெஜினாவை பயன்படுத்தி மாஸ்டர்பேட் பண்ணிக்கிறான். அதுதான் அப்போது அந்த பெண்ணுக்கு உணர்வு இருக்குது. இத்தனை நாளாக நீ என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா உன்னுடைய சுகத்தை மட்டுமே அவங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க. அவங்களுக்கான சுகத்தை நீ கொடுக்கல இல்லை இத்தனை வருஷமாக. அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருந்திருக்கும். ஐடி துறையில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் 29,000 பெண்கள் வந்து கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இவனுக்கு மூடு வருது. அந்த நேரத்தில் இவன் போய் தன்னுடைய மனைவியை கட்டி பிடிக்கிறான், முத்தம் கொடுக்குறான், ஏதோ பண்ணுறான். பெனட்ரேட் பண்ணிவிட்டு அவனுக்கு விந்து வெளியானதுக்கப்புறம் போய் கம்முன்னு படுத்துக்கிறான். ஆனால் அவளுக்கு அவள் சாட்டிஸ்ஃபை ஆனாளா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. இல்லை, இத்தனை ஆர்காசம்ஸ் அதில் இருக்குது. ஸோ இது எல்லாம் அவன் வந்து ஒன்றுன்னா கற்றுக்கிட்டு. ஆனால் லவ்னு சொல்கிறோம், இந்த பக்கம் லஸ்ட்டுன்னு சொல்கிறோம், ரெண்டும் ஒன்றா. அதனுடைய பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொரு இரவுமே ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த உச்சக்கட்ட இன்பம் பார்க்காம தாம்பத்தியம் நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வெறுப்பு. ஒரு முறை மாஸ்டர்பேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் செக்ஸ் வச்சுக்கிட்டா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும்னு சொல்லி சொன்னாங்க சார் அப்படின்னாங்க. இன்றைக்கி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, சமூகத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு சரி, முக்கியமான காரணமாக இருக்கிறது செக்ஸ். ஆனால் இந்த செக்ஸை பற்றி நம்ம சரியாக பேசுகிறதும் இல்லை, புரிஞ்சுக்கிறதும் இல்லை. இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு தெரியுது. அப்போ அதை பற்றி பேசாமல், அதை புரிஞ்சிக்காமல் அதை எப்படி சரி பண்ண முடியும்? அதுக்காக தான் தந்திரா வழியில் தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பை திரு மோகன்ராஜ் அவர்கள் நடத்திட்டு இருக்கிறாரு. திரு மோகன்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக அக்குபஞ்சர் மருத்துவராக இருக்கிறாருங்க. இப்போ தந்திரா வழியில் தாம்பத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அதை நம்ம வாழ்க்கையோட மேன்மைக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பயிற்சி வகுப்பாக எடுத்துட்டு இருக்காரு. இந்த தந்திரா வழியில் தாம்பத்தியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் இப்போ இந்த தந்திரா வழியில் தாம்பத்தியம்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறீங்க இல்லையா? தந்திராக்கும் தாம்பத்தியத்துக்கும் என்ன தொடர்பு? பொதுவாக நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, தந்திரா அப்படின்னாலே தாம்பத்தியம் செக்ஸ் தான் பேசுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி இல்லை. தந்திரா அப்படிங்கிறது உடம்பு, மனசு, உணர்வு, உங்களுடைய உயிராற்றல், இதை எல்லாத்தையும் இணைச்சி ஒரு வாழ்வியலை கொடுக்கறது தான் தந்திரா. ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அவன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது, அது ஒரு முழுமையாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறதுக்கு வேணுங்கிற சூட்சுமங்களை சொல்லி கொடுக்கறது தான் தந்திரா. அதில் ஒரு சின்ன பாட்டு தான் தாம்பத்தியம். அதனால தான் தந்திரா வழியில் தாம்பத்தியம்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ நிறைய பேர் இது தந்திரானாலே செக்ஸ் தான் நினச்சிக்கிறாங்க இதில். பட் இது என்டையர் லைஃப் அதில் இருக்குங்கிறது தான் உண்மை. இப்போ தாம்பத்தியம் அப்படின்னா என்ன? அதோட பலன்களை ஒரு மனிதன் எப்படி கரெக்டாக அனுபவிக்க முடியும்? தாம்பத்தியம் அப்படின்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, படுக்கையில் விளையாடக்கூடிய விளையாட்டு அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படி அல்ல. பெட்ரூமுக்கு வெளியில் ஒரு கணவன் மனைவி அல்லது ஆண் பெண், அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அவங்களுடைய புரிதல் ஒத்திசைவு இருக்குது அப்படிங்கிறது தான் தாம்பத்தியமே. படுக்கை அறைக்கு வெளியில் மனைவியை வந்துட்டு ஒரு அன்பாக அவருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது, ஒரு பெண் தன்னுடைய கணவனையோ அல்லது ஆணையோ வந்துட்டு உணர்வு ரீதியாக உளவியல் ரீதியாக புரிஞ்சுக்கிறது, அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடத்தக்கூடிய வாழ்வியல் வாழ்க்கை, இதுதான் தாம்பத்தியங்கிறது. இதில் படுக்கை அறைக்கு வெளியில் இருக்கிறதும் இருக்குது, படுக்கை அறையிலையும் மனைவியை புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. மனைவிக்கு என்ன செஞ்சால் அவளுக்கு தாம்பத்தியத்தில் சுகம் கிடைக்கும், எந்தெந்த நாட்களில் அவளுக்கு தாம்பத்தியம் தேவைப்படும், அவள் எந்த மனநிலையில் இருக்கான்னு புரிஞ்சு அந்த சமயத்தில் படுக்கையில் என்ன செய்யணுங்கிறது. அதே பெண் வந்து ஒரு ஆணை வந்து படுக்கையில் திருப்திப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், ஆணுடைய மனநிலை என்ன, எந்த சமயத்தில் அவனுக்கு வந்து நம்ம தாம்பத்தியம் கொடுக்கணும், எந்த சமயத்தில் அவனுக்கு எந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும், இது எல்லாமே புரிஞ்சுக்கிறது. இது படுக்கை அறைக்கு வெளியில் புரிஞ்சு நடந்துக்கிறதும் இருக்குது, படுக்கை அறைக்குள்ளே புரிஞ்சு நடந்துக்கிறதும் இருக்குது. இது 2ம் சேர்ந்தது தான் தாம்பத்தியம். படுக்கை அறையில் மட்டும் விளையாடுறதுக்கு பேர் செக்ஸ், அது உடல் உறவு. ஆனால் அதுவும் புரிதலோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும், அதுதான் தாம்பத்தியம். பொதுவாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான், இந்த ஒரு புரிதல் இருந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் 2 விஷயம் இருக்குது. இவங்களுடைய உடல் நலன், மனநலன் 2மே ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதில் 2ல் எங்கே புரிதல் குறைஞ்சாலுமே உறவு முறையில் சிக்கல் வந்துடும். அப்போ உடல் நலன், மனநலன், ஆரோக்கியம், குடும்ப நலம்,
பொருளாதாரம், இது எல்லாமே சேர்ந்து கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் தாம்பத்தியம் இருக்கு. தாம்பத்தியம் கெட்டது அப்படின்னா, மனசுல அழுத்தம் வந்துரும். மனசுல அழுத்தம் வந்தா உடம்புல அழுத்தம் வந்துரும். உடம்புல அழுத்தம் வந்தா வியாதி வந்துரும். மனசுல அழுத்தம், உடம்புல அழுத்தம் வந்ததுனாக்கா, அவனுடைய சிந்திக்கிற தன்மை பாதிக்கும், பொருளாதாரம் பாதிக்கும், தொழில் பாதிக்கும். டோட்டல் குடும்பமே சிதையும் அப்படிங்கிறது தான் இதில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா, ஆரோக்கியமா, செல்வ செழிப்போட சிறப்பா போகணும் அப்படின்னாக்கா, அதுக்கு அடிப்படை தாம்பத்தியம் ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவா நம்ம சமூகத்துல செக்ஸ பத்தி பேசுறதே ரொம்ப ஒரு தப்பான விஷயம். பேசக்கூடாது அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணம் இருக்கு. செக்ஸ பத்தி பேசலாமா? பேசக்கூடாதா? உங்க எண்ணம் என்ன? உங்க கருத்து என்ன? நீங்க சொல்லுங்க. பொதுவாவே செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா, உலகமே இல்ல. உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் செக்ஸ் வச்சுக்குது. அது வச்சுக்கிட்ட செக்ஸ்ல இருந்து தான் அதனுடைய அடுத்த சந்ததியே உருவாகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ என்னுடைய அம்மாவும், அப்பாவும் வச்சுக்கிட்ட செக்ஸ்ல தான் நான் பொறந்திருக்கேன். நானும் என் மனைவியும் வச்சுக்கிட்ட செக்ஸ்ல தான் என் பையன் பொறந்திருக்கான். அவன் வச்சுக்கக்கூடிய செக்ஸ்ல தான் அவன் குழந்தைங்க பொறக்க போகுது. அப்போ உலகம் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கணும் அப்படின்னாக்கா, இந்த ஜீவராசிகள் அடுத்தடுத்து பிறந்துக்கிட்டே தானே இருக்கணும். அப்ப அதுக்கு செக்ஸ் இம்பார்ட்டன்ட் தானே. அப்போ செக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ரோலா தான் இருக்கு. அப்ப அத பத்தி பேசுறது தப்புன்னு சொல்றதே வந்து தப்பு தான். ஒரு ஆண் ஒரு பெண் கிட்ட உடலுறவு வச்சுக்கிறான். அவங்கிட்ட இருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம் அது வந்து ஒரு பாலுணர்வுலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். பெண்கிட்ட இருக்கக்கூடிய கருமுட்டை அதுவும் பாலுணர்வுலேருந்து வருது. 2ம் பாலுணர்வுல இணைஞ்சு ஒரு உயிர் பிறந்து வருது இல்லையா? அப்போ அந்த உயிர் அப்படிங்கிறது டோட்டலா ஒரு பாலுணர்வு ஆற்றல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓஷோவும் அத தான் சொல்லியிருப்பாரு. அப்போ ஒட்டுமொத்தமான அந்த உடம்பு அதுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ மோகன்ராஜ், நீங்க அசோக் குமார் 2 பேர் உட்காந்துட்டு இருக்கோம். 2 பேர் உடம்புலயும் ஆற்றல் இருக்குல்ல. அந்த உயிராற்றல் அப்படிங்கிறதே வந்து பாலுணர்வு ஆற்றல் தான். அப்போ செக்ஸ் தப்பு, தாம்பத்தியம் பத்தி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த தாம்பத்தியத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம வரோமோ, அது நமக்கு எதிரான நிலைப்பாட்ட நாம எடுக்கிறதுக்கு சமம். அப்போ நமக்கு எதிரா நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ நாம அத வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், அத பத்தின இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியே இன்னைக்கு வந்து அதோட நாலேட்ஜ் இல்லாம பண்ணிட்டாங்க. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் சமூகத்திலயும் சரி, குடும்பத்திலயும் சரி, தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலயும் சரி, எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் வந்து நிக்குது. இன்னைக்கு அவசியம் இதை வந்து பேசியாகணும் அப்படிங்கிறது காலத்தினுடைய கட்டாயமா இருக்கு. இன்னைக்கு திருமணம் தாண்டிய உறவுகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கு உங்க பயிற்சி வகுப்புகள் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. திருமணம் தாண்டிய உறவு, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து புதுசா வந்ததில்ல. அது ஆதி காலத்துல இருந்தே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கணவன், மனைவி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த புரிதல் இன்மை. அதாவது மனைவிக்கு என்ன வேணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கணவன் செய்ய வேண்டியது இருக்கு. அத அவன் செய்யறதில்ல. கணவனுக்கு என்ன செய்யணும், அ என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சு மனைவி செய்ய வேண்டியது இருக்கு. அது மனைவியும் பண்றதில்ல. இதுல என்னன்னா, கணவனுக்கு அந்த தாம்பத்திய ஞானம் இல்ல. மனைவியினுடைய உடலியல், உளவியல் புரிஞ்சு, அவள தாம்பத்தியத்துல முழுசா திருப்திப்படுத்தணும். தாம்பத்தியங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம். படுக்கை அறைக்கு வெளியவும் நம்ம புரிதலோட நடந்துக்கிறது இருக்கு. அங்கேயும் நடந்துக்கணும். படுக்கை அறையிலயும் அவளுக்கான உச்சக்கட்ட இன்பத்த குடுக்கணும். இது 2ல எது மிஸ் ஆனாலுமே, அந்த ஒரு ஏக்கம் அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற அந்த குறைபாடு இருக்கு இல்லையா? அது அவளுக்கு என்ன பண்ணுது, இன்னொரு இடத்துலருந்து கிடைக்கும்போது அவங்க அக்செப்ட் பண்ணத்தான் செய்வாங்க. அது தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ கணவன்கிட்ட இருந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, மனைவி கிட்ட இருந்து கிடைக்கிற விஷயம் கணவனுக்கு கிடைக்காம போகும். அப்ப அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய அறியாமையினால தான் மனைவி கிட்ட இருந்து அவனுக்கு எடுத்துக்க தெரியல. விளைவு அவன் வெளியில இருந்து ஒண்ணு கிடைக்குதுன்னா, அத அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்போ இத வந்து நம்ம தந்த்ரா வகுப்புல என்ன பண்றோம்னாக்க, தெளிவா சொல்லிக் குடுக்குறோம். ஒரு மனைவியினுடைய நீட் என்ன? எந்த சமயத்துல அவ தாம்பத்தியத்த விரும்புவா? என்ன செஞ்சா அவளுக்கு உச்சக்கட்ட இன்பம் கிடைக்கும்? அவள படுக்கை அறைக்கு வெளியில நீ சந்தோஷமா, உளவியலா சந்தோஷமா வச்சிருக்கிறது எப்படி? இத சொல்லிக் குடுத்துர்றோம். இந்த 2மே ஒரு கணவன் கத்துக்கிட்டான்னாக்கா, அவனுடைய மனைவி இன்னொரு ஆண தேடி போக வேண்டிய சூழல் அங்க அவாய்ட் ஆயிடும். மனைவிக்கும் அதே மாதிரி ஒரு ஆணினுடைய மூட் ஸ்விங் என்ன? அவனுக்கு என்ன மாரிலாம் இருந்தா, அவன் நம்மளையே சுத்தி சுத்தி வருவான் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக் குடுத்துர்றோம். அப்போ அங்கேயும் வந்துட்டு கணவன் இன்னொரு பெண்ண தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லாத மாரியான ஒரு சூழல் அங்க உருவாயிடும். 2 பேருக்குள்ளார அந்யோன்யத்த இன்கிரீஸ் பண்றதுக்கான விஷயத்த தான் நம்ம நம்ம வகுப்புல சொல்லிக் குடுக்குறோம். ஸோ, அங்க இந்த இஎம்ஏ அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்க்கான வாய்ப்பு இல்லாம போகுது. இந்த தாம்பத்தியம் சார்ந்த அறிவோட முக்கியத்துவம் என்ன? இன்னைக்கு இளைஞர்கள் நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா,
திருமணத்த தவிர்த்துட்டு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ்ல போறாங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தாம்பத்திய ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒவ்வொரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் திருமணம் செஞ்சுக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இது வந்து மஸ்ட் அது. இது இல்லாததனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை எப்படி கையாளணும்னு தெரியல. ஒரு மனைவிக்கு கணவனுக்கு கொடுக்க வேண்டியதை எப்படி கையாளணும்னு தெரியல. விளைவு என்ன நடக்குதுன்னா, ஒரு குடும்பத்தில இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு ஆரம்பிச்சிருது அங்கேயே. திருப்தி இல்லாதது அப்படிங்கிறது. அந்த சண்டை சச்சரவு ஆரம்பிக்குது. அந்த ஒரு பாலியல் வறட்சி என்ன பண்ணிடும் அப்படின்னா, நம்ம உடம்புல ஆ ஒரு கொதிநிலையவே வச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு கொதிநிலை. எனக்கு கிடைக்க வேண்டியது ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு டென்ஷன், படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த ஒரு கொதிநிலையிலேயே வச்சுட்ருக்கும் அந்த ஆண. அந்த கொதிநிலையில இருக்கக்கூடிய ஆணால, அவனுடைய தொழில்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். எரிஞ்சு எரிஞ்சு விழறது. அப்போ அவனுடைய முடிவெடுக்கக்கூடிய தன்மை அஃபெக்ட் ஆகிறது. இது எல்லாமே அங்க நடக்கும். அப்போ அவனுடைய தொழில் ஃபெயிலியர் அங்க ஆரம்பிக்கும். எதனால? இந்த பாலியல் வறட்சினால. அவனுக்கு முழுமையா கிடைக்காததுனால. அவனுக்கு ஏன் அது முழுமையா கிடைக்கல அப்படின்னா, இவன் அவனுடைய மனைவிக்கு முழுமையாக குடுத்திருந்தா, அவ இவனுக்கு முழுமையா குடுத்திருப்பா. ஆனா அத அவன் குடுக்கல இல்லையா? அதனால அவட்டருந்து இவனுக்கு கிடைக்கல. அதனுடைய வெளிப்பாடு எங்க அப்படின்னாக்கா, மனைவியுடைய உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகள், கணவனுடைய உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகள், மனசுல வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில வரக்கூடிய சண்டை சச்சரவுகள், பொருளாதாரத்தில வரக்கூடிய சண்டை சச்சரவுகள். இது எல்லாமே அங்க வந்து நிக்குது. இப்ப இன்னொரு கேள்வி கேட்டீங்க. ஆ இந்த பிரச்சனைகள் எல்லாமே வராம இருக்கணும் அப்படின்னாக்கா, அவனுக்கு பாலியல் ஞானம் அல்லது தாம்பத்திய ஞானம் மஸ்ட். அதோட அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னா, இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிக்க முடியும். இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, நீங்க கேட்டது, ஆ ஏன் இன்னைக்கு இந்த இளைஞர்கள் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல போறாங்க? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏன் தயங்குறாங்க? இது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் இது பொருந்தும். ஒரு ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒண்ணு வந்தது. நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. பெங்களூர்ல ஒரு சர்வே ரிப்போர்ட் என்ன இப்ப சொல்லுது அப்படின்னாக்கா, ஐடி துறையில வேலை செய்யக்கூடிய பெண்கள் 29,000 பெண்கள் வந்து கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப நான் சொன்ன இந்த பாலியல் ஞானம் இல்லாத காரணத்தினால, குடும்பத்தில வரக்கூடிய சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம பேசனோம் இல்லைங்களா? இப்போ ஒரு குடும்பத்தில ஒரு ஆண், ஒரு பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுடைய அப்பாவுக்கு இந்த பாலியல் ஞானம் இல்ல. அவங்க அம்மாவ வந்து என்ன பண்றாருனாக்கா, ஒரு அடிமையாவே நடத்துறாரு. அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இத பார்த்து வளரக்கூடிய ஒரு ஆண் என்ன பண்ணுவான், நாளைக்கு நானுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்படிதான் என் பொண்டாட்டிய நடத்தணும். அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவன் வளர்ந்துருவான். ஆனா, ஒரு பெண் குழந்தை அத பார்த்து வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என் புருஷனும் என்னை இப்படிதான் நடத்துவானோ? அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவ வருவா. இதுவே என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அந்த பெண்கள வந்துட்டு, நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? கல்யாணம் பண்ணிட்டு இப்படி கஷ்டப்படணுமா? இன்னைக்கு இருக்கிற பெண்கள் படிச்சுட்டாங்க. கண்டிப்பா பெண்கள் படிக்கணும். அவங்க கையில பொருளாதாரம் வரணும். அவங்க கையில அதிகாரம் வரணும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா, அங்க அவளுக்கு வந்துட்டு ஒரு அடிமைத்தனத்த கொண்டு வந்து இந்த ஆணாதிக்க மனநிலையில திணிக்கும்போது, அவ அதுலருந்து வெளில வரணும்னு தான் நெனைப்பா. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இப்படி நான் ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துரலாமே! அப்படிங்கிற மனநிலைக்கு வராங்க. இது எங்க இன்னொரு இடத்துல வந்து வரும்னாக்க, இன்னைக்கு அவங்க வேலைக்கு வராங்க பார்த்தீங்களா? அங்க கூட வேலை செய்யக்கூடிய பெண்களும், ஏன்னா அவங்க குடும்பத்தில பார்த்தது மட்டும் இல்ல. கூட வேலை செய்யக்கூடிய பெண்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள பத்தி பேசும்போது, அதுக்கு பேசாம நான் கல்யாணமே பண்ணாம இருந்துரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் முடிவெடுக்கிறது. ஆண்களுக்கு என்னன்னாக்கா, இந்த பெண்கள வந்து திருப்திப்படுத்த முடியாம போயிடுமோ அப்படிங்கிற பயம் எல்லா ஆணுக்குள்ளரையும் கண்டிப்பா இருக்கு. அப்ப இந்த பயத்துக்கே என்ன பண்றாங்கன்னாக்கா, கல்யாணம் பண்ணிக்காம, சரி ஓகே. ஒரு கமிட்மெண்ட் இல்லாத ஒரு லைஃப்ல நம்ம போயிரணும். அவன் வந்து என்னன்னா, ஒரு கல்யாணம்னாலே ஒரு கமிட்மெண்ட் வருது இல்லையா? அவளுக்கு வேணுங்கிற எல்லாமே இவன் பார்த்துக்கணும். குழந்தை பொறக்கும். அத நம்ம வளர்க்கணும். அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கமிட்மெண்ட்குள்ள போறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட கான்ஃபிடென்ட் இல்ல. அதுக்கு அவனுக்கும் அந்த ஏஜ் தாண்டும்போது செக்ஸ் ஃபீலிங் வரும். அந்த பொண்ணுக்கும் செக்ஸ் தேவைப்படுது. ஆனா, அ கமிட்மெண்ட்ல போய் சிக்கிருவோங்கிற ஒரு பயம் வந்து நிக்குது. அப்ப கமிட்மெண்ட் இல்லாத ஒரு லைஃப்குள்ளார போகணும் அப்படின்னாக்கா, ஒரு ஃப்ரீ செக்ஸ் வேணும். அப்ப என்ன பண்ணிக்கிறாங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வர்றாங்க. ஆ செக்ஸ் வச்சுக்கிறாங்க. பிடிச்சிருந்தா அதில வந்து குழந்தை பிறப்ப வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. பிடிச்சிருந்தா கன்டின்யூ பண்றாங்க. பிடிக்கலனாக்கா அவங்க பாட்டுக்கு கோர்ட்டு, கேஸு, டிவோர்ஸ்ன்னு சொல்லி அலையாம பிரிஞ்சிடுறாங்க. இப்படி தான் இன்னைக்கு பொதுவா அவங்க ரொம்ப ஈஸின்னு நெனைக்கிறாங்க. ஆனா இது சரியான முறை அல்ல. அந்த பையனுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். அவனாலயும் ஒரு பெண்ணை வந்து சந்தோஷமா வச்சுக்க முடியும். கமிட்மெண்ட்குள்ளார நம்மளால வந்து வாழ்ந்துற முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல வந்து பையனுக்கும் குடுக்கணும்.
பெண்ணுக்கும் வந்துட்டு அப்படி தனித்து வாழ்றதுங்கிறது வந்துட்டு சரியானது இல்லைங்கிற ஒரு புரிதலை கொடுக்கணும். இது அந்த வயசுல இது சரியானதாக தோணலாம். ஆனா, நாளைக்கு வயசாகும் பொழுது, நமக்கு உடம்புல ஒரு நோயின்னு வந்து உட்காரும் பொழுது, நமக்கு ஆறுதலுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேணும் இல்லையா? அத நம்ம காசு கொடுத்து ஒருத்தர்ட்டருந்து வாங்க முடியாது. அது யார்கிட்டருந்து வாங்க முடியும்னா, நம்மள நல்லா புரிஞ்ச ஒரு ஆத்மா கிட்ட இருந்தா நம்ம அத எடுத்துக்க முடியும். அன்னைக்கு நமக்கு அது தேவைப்படும். இப்ப இது புது ட்ரெண்டா இருக்கிறதுனால, இப்ப இது தெரியாது. இதனுடைய பாதிப்பு மேபி இன்னும் ஒரு 15, 20 வருஷம் கழிச்சு, அன்னைக்கு இது தெரியும். அப்போ இவங்கலாம் என்னன்னா, சின்ன வயசுலேருந்து ஜாலியா இருந்துட்டாங்க. பட் அது வயசான காலத்தில இதே ஆணாதிக்க மனநிலையில இருக்கக்கூடிய ஆண் கூட எந்த ஒரு பொண்ணுமே இருக்க மாட்டா. அன்னைக்கு அவன் தனிச்சு தடுமாறிட்டுருப்பான். அன்னைக்கு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் தேவைப்படும். உடம்பு முடியல, பக்கத்தில உட்காந்துக்கிட்டு தலைய தொட்டு விடுறதுக்கோ, கைய கால அமுக்கி விடுறதுக்கோ யாருமே இல்லாம கஷ்டப்படக்கூடிய சூழல் அன்னைக்கு வந்து நிக்கும். அதுக்கு இளமை காலத்திலேருந்தே இவங்க வந்துட்டு ஒருத்தர புரிஞ்சுக்கிட்டு, ஆ விட்டு குடுத்து, அனுசரிச்சு வாழ்ந்துட்டு போறது தான் சரியானதா இருக்குங்கிறது தான் விஷயம். ஆனா இன்னைக்கு ட்ரெண்டிங் இப்படி போயிட்டுருக்குங்கிறது தான் உண்மை. அப்போ இவங்களுக்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த தந்த்ரா அப்படிங்கிற அந்த பாலியல் ஞானம் மஸ்ட். இப்போ 100 கல்யாணம் நடக்குது அப்படின்னா, அதில எத்தனை சக்சஸ்ஃபுல்லா இருக்கு? அதில வந்துட்டு இந்த தாம்பத்தியத்த சரியா புரிஞ்சுகிட்டு, நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது எத்தனை பேர் இருப்பாங்க? வெளிப்படையா ஒண்ணு சொல்லட்டுங்களா? ம். எந்த ஒரு ஆணுமே தாம்பத்தியத்தில கல்யாணத்துக்கு பிறகு தன்னுடைய மனைவியை தாம்பத்தியத்தில திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதே கிடையாது. இப்போ 0. 0. நான் பிராக்டிகலா நான் பார்க்குறேன் நான் அத. ம். நெறைய பேருக்கு என்னோட கிளினிக்ல கவுன்சிலிங் வந்தவங்க கிட்ட, அவங்க மனைவிக்கு வந்து தாம்பத்தியத்தில திருப்தி இல்லாம இருக்காங்கங்கிறத கணவன் எதிர்க்க ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். ஆனாலும் கணவன் வந்துட்டு, "அப்படியா? சரி அப்ப அத நம்ம சரி பண்ணிக்குவோம்." அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அத வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சி அவங்க எடுக்கறதில்ல. இதுதான் அப்ப ஆணோட நிலை. இத என்னன்னு சொல்றது? அப்போ அந்த பெண் என்ன செய்வா? அப்போ அ இவனுக்கு மூடு வருது. அந்த நேரத்துல இவன் போய் தன்னுடைய மனைவிய கட்டிப்பிடிக்கிறான், முத்தம் குடுக்குறான், ஏதேதோ பண்றான். பெனட்ரேட் பண்ணிட்டு அவனுக்கு விந்து வெளியானதுக்கப்புறம் போய் கம்முனு படுத்துக்கிறான். ஆனா அவளுக்கு அவ சாட்டிஸ்ஃபை ஆனாளா? அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க இல்ல. இது எப்படி இருக்கும் தெரியுங்களா? "அசோக் வாங்க நம்ம சாப்பிட போலாம்." அப்படின்னு சொல்லி நான் உங்கள கூட்டிட்டு போயிட்டேன். ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டோம். எனக்கு 2 இட்லி வந்தா போதும். உங்களுக்கு ஒரு மசால் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டீங்க. எனக்கு இட்லி ஃபர்ஸ்ட்டு வந்துரும். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். உங்களுக்கு மசால் ரோஸ்ட் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல? வரத்துக்குள்ளார, "வாங்க அசோக் சாப்பிட்டீங்கன்னு" சொல்லி உங்கள இழுத்துட்டு வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் உண்மையிலேயே சொல்றேன். ஒவ்வொரு தாம்பத்தியத்திலயும் ஒரு பெண்ணுக்கான அவஸ்தையா இருக்கு. ஒரு இனிப்ப தூக்கி உங்க வாயில நான் வச்சுட்டு, நாக்குல பட்டுருச்சு. நல்லா இருக்கே!" அப்படின்னு நீங்க நெனைக்கிறதுக்குள்ளார அத நான் எடுத்துட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் இதான் நடக்குது. அப்ப நீங்க அடுத்த முறை, "வாங்க நான் உங்களுக்கு இனிப்பு குடுக்குறேன்னாக்க, நீ ஒண்ணும் குடுக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாம்பத்தியமாவே இருக்கு. இதுதான் உண்ம. அப்ப 100க்கு 100 ஃபெயிலியரான சிஸ்டமா இருக்கு. எந்த ஒரு ஆணுக்கும் தாம்பத்தியத்தில அவங்களுடைய மனைவிக்கான உச்சக்கட்ட இன்பம் குடுக்கறதுக்கு தெரியறதில்ல. இப்ப சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா, வேற சமூகத்துக்காக, வேற வழி இல்லாம தான் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்கு மோஸ்ட் ஆல்மோஸ்ட் 99% கப்பிள்ஸ் அப்படிதான் இருக்காங்க இன்னைக்கு. ஓகே. இப்ப இந்த மாரியான கப்பிள்ஸுக்கு நீங்க உங்களோட அந்த தந்திரா வழியில் தாம்பத்தியம் எந்த அளவுக்கு கை குடுத்திருக்கு? இதனால பயனடைஞ்சவங்க இருக்காங்களா? நெறைய இருக்காங்க சார். ம். நெறையவே இருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருந்த ஆண்கள் என்னோட வகுப்புல நான் வந்து ஒரு செஷன் வச்சிருப்பேன். மன்னிப்பு கேட்கறதுன்னு ஒரு செஷன் ஒண்ணு இருக்கும். ஒரு டீம் வந்துட்டு உண்மையிலேயே எனக்கு இப்போ கூஸ் பம்ப்ஸ் அப்படியே புல்லரிக்குது அத சொல்லும்போதே. முதல் நாள் வந்து இத்தன நாளா நீ என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, உன்னுடைய சுகத்த மட்டுமே அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு இருந்திருக்க. அவங்களுக்கான சுகத்த நீ குடுக்கல இல்ல இத்தன வருஷமா. அவங்களுக்கு எவ்ளோ வலி வலிச்சிருந்திருக்கும். உனக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய நெறைய விஷயத்த அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல. அவங்களுக்கு இது கூட குடுக்கலைன்னா அது நல்லது இல்லைல்ல. அதுக்காக ஒரு முறை அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு அப்படிம்பேன் நான் அதுல. இந்த மன்னிப்பு கேட்கறதுக்காக அவங்களுக்கு நான் மோட்டிவேட் பண்ணும்பொழுது, அங்க 2, 3 ஆண்களோட கண்லேருந்து தண்ணி வந்து நான் பார்த்துருக்கேன் சார். முதல் நாள் வகுப்பு முடிச்சுட்டு அவங்க வீட்ல மனைவிட்ட மன்னிப்பு கேட்டு அடுத்த நாள் வரும்பொழுது, ஆ ஒருத்தர் சொன்னாரு அதுல, "நான் அழுகுறேன். என் மனைவி அழுகுறாங்க. எங்க 2 பேருக்குள்ள அன்னைக்கு வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நேத்து நைட் நடந்தது சார்" அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வகுப்புல சொல்லிக் குடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இத முழுமையா செய்யும் பொழுது, மனைவியோட உடம்புல என்ன நடக்கும்னாக்கா, கார்ட்டிசோலோட அளவு குறையும். ஆ அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெறைய பிரச்சனைகள், உளவியல் ரீதியான பிரச்சனைகள் சரியாகுது. அவங்களுடைய யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகுது. ஆம் உடம்பு வந்து நல்ல என்ன சொல்றது, ஃப்ரெஷ் அப் ஆகுது. அவங்களோட ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங் ஆகுது. இது எல்லாமே நடக்குது.
அதை தொடர்ந்து ஆணுக்கும் அது நடக்க ஆரம்பிக்குது. இவன் ரொம்ப பிரிஸ்கியா ஃபீல் பண்றான், ஆக்டிவா இருக்கான், பிசினஸ்ல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது, மெமரி இன்க்ரீஸ் ஆகுது, நல்லா தூங்குறான், ஸ்ட்ரெஸ் முதல்ல ரிலீஸ் ஆகுது 2 பேருக்குமே. இந்த மாதிரியான பெனிஃபிட் நிறைய நடக்குது சார் அதுல. அது மாதிரி பெனிஃபிஷியரிஸ் நிறைய பேர் இருக்காங்க. சார், இப்ப நீங்க பெட்ரூமுக்கு வெளியில ஒரு கணவனும், மனைவியும் எப்படி நடந்துக்கிட்டா அவங்களுக்குள்ளார இன்டிமேசி அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. இப்ப பெட்ரூம்ல அவங்க எந்தெந்த மாரிலாம் நடந்துக்கிட்டா ஒரு கணவனுக்கு மனைவிய பிடிக்கும், ஒரு மனைவிக்கு ஒரு கணவன பிடிக்கும். இதுல நீங்க உங்க கிளாஸ்ல சொல்லிக் குடுப்பீங்க இல்லையா? அதுல ஏதாவது ஒரு சில விஷயங்கள மட்டும் சொல்லுங்க. ஆக்சுவலா பெட்ரூம்குள்ளார செக்ஸ் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்துட்டு பகல்ல இருந்தே ஆரம்பிக்கணும். ம். காலையிலேருந்து பொண்டாட்டி திட்டிக்கிட்டே இருப்பான். "என்னத்த சாம்பார் வச்சிருக்கிற, என்னத்த குழம்ப வச்சிருக்கிற, வீட்ட எப்படி வச்சிருக்கிற, என்னத்த இப்படி அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட வந்துட்டு அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, நைட்டு வந்தோனே பெட்ரூம்ல வந்தோனே அவங்களும் ஏதோ வேலை செஞ்சு அலுத்து டயர்டா வருவாங்க. அவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். அது எதுவுமே புரிஞ்சுக்காம இவன் என்ன பண்ணுவான்னாக்கா, அ அவன திருப்பி போட்டு விளையாட ஆரம்பிச்சுருவான். பொதுவா இந்த ஆண்கள் பண்ற விளையாட்டு என்ன தெரியுங்களா? ஆ கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆண்களுமே வந்து மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க. அந்த பழக்கம் தான் ஒய்ஃப யூஸ் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. அதாவது அவ கையில வச்சு அவன் செய்துட்டு இருந்த அந்த மாஸ்டர்பேஷன, அவன் என்ன பண்ணிக்கிறான்னாக்கா, ஒய்ஃபோட வெஜினாவ பயன்படுத்தி மாஸ்டர்பேட் பண்ணிக்கிறான். அதான் நடக்குது. அப்போ அந்த பெண்ணுக்கு உணர்வு இருக்கு. அவளுக்கு சந்தோஷத்த குடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக் குடுக்கக்கூடிய வகுப்பு. ஒரு முழுமையான தாம்பத்தியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அ மனைவிக்கான இன்பத்தை முதல்ல குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஆண் தன்னுடைய இன்பமான அந்த விந்து வெளியேத்துறது, அந்த பெனட்ரேஷன்ங்கிற விஷயம், அத நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தான் முழுமையான தாம்பத்தியம். இதை யார் செய்வா அப்படின்னாக்கா, ஒரு கம்ப்ளீட் மேன் யாரோ, அவன் தான் அத செய்வான். அதாவது அவளுக்கான இன்பத்த முதல்ல குடுத்துட்டு, அதுக்கப்புறம் போறது. அவளுக்கான இன்பத்த குடுக்குறதுல 13 வகையான விஷயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணணும்னாக்கா, ப்ரீ ஃபோர் ப்ளேன்னு எல்லாருமே ஃபோர் ப்ளேங்கிறாங்க. ஆனா ப்ரீ ஃபோர் ப்ளேன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்டின்னாக்கா, வேட்டையாடு விளையாடுன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல ஒரு பாட்டுல கமலஹாசன் குறும்பு பண்ணுவாரு. கமலஹாசன் நெறைய சேட்ட பண்ணுவாரு. ம். யூனிஃபார்ம் போட்டுட்டு வீட்ட விட்டு வெளியில கெளம்புவாரு. அந்த பொண்ணு கெளம்புங்கன்னும் அப்டி சண்ட போட்டுக்குவாங்க. கொஞ்ச நேரத்துல அப்டி கட்டி புடிச்சுருவாரு அவரு அதுல. ம். ம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விளையாட்டுக்கள். யூனிஃபார்ம் போட்டு வெளியில போயிட்டு, அப்டி சுத்திட்டு இந்த பக்கம் வருவாரு. கவனிச்சு பார்த்துருப்பீங்க. வந்து சட்டைய கழட்டுவாரு. "வா" அப்டின்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு கூப்பிடுற மாதிரி. உடனே அந்த பொண்ணு ஒத்துக்காது. "கெளம்பு" அப்டிங்கும். இந்த சின்ன சின்ன விளையாட்டுக்கள். பகல்லேயே. காலையிலேயே வந்துட்டு, "இன்னைக்கு என்னமோ எனக்கு ஆஃபீஸ் போறதுக்கே மூட் இல்ல. இன்னைக்கு உன்னைய பார்த்தா எனக்கு என்னமோ டெம்ப்ட் ஆகுது." இந்த மாரி சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லும்போதே, அவங்க மைண்ட்ல என்ன ஆகும்னாக்கா, ஆக்ஸிடோசின், டோபமைன்லாம் சுரக்க ஆரம்பிச்சுரும். எப்படா சாயந்தரம் வரும்? எப்படா இருட்டாகும்? எப்படா இவன் ஆஃபீஸ்லேருந்து வருவான்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கு தகுந்த மாரி அவங்களுடைய பாடியில நெறைய ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சுரும். அவங்க ரெடி ஆயிடுவாங்க. அரூசலுக்கு ரெடி ஆயிடுவாங்க. இந்த கண்டிஷன்ல தான் நம்ம வந்து செக்ஸ்க்குள்ளாரயே போகணும். ம். அது இல்லாம நீங்க செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கனாக்கா, அவங்களுக்கு தொந்தரவு தான். அப்போ இப்படி அவங்கள தயார் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கு பிறகு, அவங்களோட உடம்பு ஃபுல்லா தடவி, மசாஜ் பண்ற மாரிலாம் பண்ணி, அதில என்னென்ன டைப் இருக்கு பாருங்க. நிப்பில்ல பண்ணக்கூடிய ஆர்காசம், நிப்பில் ஆசம்னு சொல்லி சொல்லுவோம். கிளிட்டோரியல் ஆர்காசம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு பிறகு அப்புறம் ஜி ஸ்பாட் ஆர்காசம்னு ஒண்ணு இருக்கு. வி ஸ்பாட் ஆர்காசம்னு ஒண்ணு இருக்கு. இதில ஸ்க்வர்ட்டிங் ஆர்காசம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. டி ஸ்பாட் ஆர்காசம்னு ஒண்ணு இருக்கு. இத்தன ஆர்காசம்ஸ் அதில இருக்கு. ஸோ இது எல்லாம் அவன் வந்து ஒண்ணொன்னா ஒண்ணொன்னா கத்துக்கிட்டு, ஆனா அது ஒவ்வொன்னும் நம்ம அங்க வகுப்புல என்ன பண்ணிடுறோம்னாக்கா, தெளிவா சொல்லிக் குடுக்கணும். இந்த இடத்துல இது இப்படி இருக்கும். இத இப்படி பண்ணுங்க. இப்படிலாம் செஞ்சீங்கன்னா, அவங்களுக்கு இப்படி நடக்கும்னு சொல்லி நம்ம சொல்லிக் குடுத்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துர்றோம். இப்படி இத்தன ஆர்காசம்ல 1ஓ 2ஓ கூட வந்து நம்ம அதில செஞ்சாலே போதுமானது. அவங்க வந்து ஹேப்பி ஆயிடுவாங்க. இதுதான் அங்க செய்யக்கூடிய விஷயங்கள். ம். அப்ப பகல் ஃபுல்லா அவங்கள திட்டிட்டு, நைட் போய் அங்க செய்யக்கூடாது அதுல. பகல் ஃபுல்லா அவங்கள ஹேப்பியா வச்சிருந்து, தட்டி குடுத்து, அவங்களோட மூட ஸ்டிமுலேட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளாரயே பெட்ரூம்குள்ளயே நம்ம நுழையணுங்கிறது தான் விஷயமே அதுல. இந்த வகுப்புகள் வந்துட்டு நீங்க ஆண்களுக்கும் எடுக்குறீங்க, பெண்களுக்கும் எடுக்குறீங்களா? ஆமா சார். ஓகே. இது திருமணம் ஆனவங்களும் கலந்துக்கலாம், ஆகாதவங்களும் ஆகாதவங்களும் கலந்துக்கலாம். 2 பேருக்கும் வேற வேற மாரியான கிளாஸஸா? ஆண்களுக்கு ஒண்ணு தான். ஆ. பெண்களுக்கு ஒண்ணு தான். ம். ஆ பெண்களுக்கு என்ன சொல்லிக் குடுக்க வேண்டியது இருக்கு அப்டின்னாக்கா, ஆணினுடைய உளவியல் என்ன? அவன் எந்த மாதிரியான ஒரு ஆணா இருப்பான்? அவன வந்துட்டு நம்ம எப்படி நம்ம பக்கம் கொண்டுட்டு வரணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண் வந்துட்டு இன்னொரு பெண் கூட போறான். மனைவிய பார்த்தா அவனுக்கு மூடு வரமாட்டேங்குது அப்டின்னாக்கா, எந்நேரமும் பொண்டாட்டி வந்து ஒரு அழுக்கு நைட்டிய போட்டுட்டே சுத்திட்டு இருந்தா அவனுக்கு எப்படி சார் மூடு வரும்? இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கணும்? ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னேன். பெண்கள் நெறைய பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆண் வந்து பேச மாட்டான். இது வந்து ஜெனடிக்கலாவே இருக்கிற ஒரு விஷயம்.
அப்ப என்ன பண்ணிக்கணும்னா, நான் எப்படி சொன்னேன், பெண் வந்து பேசும்போது ஆண் வந்துட்டு சைலன்ட்டா விடணும்னு சொன்னேன்ல. அதே மாரி ஆண் சைலன்ட்டா இருக்கும்போது பெண் வந்து அவன்ட்ட லொடலொடன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாரி நெறைய அந்த உளவியல் புரிதல்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் பெண்களுக்கு சொல்லிக் குடுப்போம். அந்த பெண்ண சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தான், ஆண் வந்து வெளியில போய் பாடுபடுறான், கஷ்டப்படுறான். அவன் மேனேஜர் திட்டுனா வாங்கிக்கிறான், ஓனர் திட்டுனா வாங்கிக்கிறான். எல்லாம் பண்ணி கொண்டு வந்து வீட்ல கொண்டு வந்து பணத்த குடுத்து பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லி நெனைக்கிறான் பார்த்தீங்களா? அத இந்த பெண்கள் புரிஞ்சுக்கிறது இல்ல. அதையும் அவங்களுக்கு புரிய வைக்கிறது பெண்களுடைய வகுப்புல நடக்கும். ஒரு ஆண் தண்ணி அடிக்கிறான். அ அவன் இல்ல போதை மருந்துக்கு அடிமையாகுறான். அவன எப்படி எதனால அப்படி போயிருக்கான்? அவன எப்படி மீட்டு கொண்டுட்டு வரலாம்? இது வந்து பெண்கள் வகுப்புல இருக்கும். பெண் ஏன் ஆணுக்கு வந்துட்டு ஒத்துழைக்கிறது இல்ல? அப்படிங்கிறத ஆணுக்கு சொல்லிக் குடுத்துருவோம். அத வந்து எப்படி அவன் சரி பண்ணிக்கலாம்? இத ஆணுக்கு சொல்லிக் குடுக்குறோம். இந்த மாரியான விஷயங்கள்லாம் தனித்தனியா தான் நம்ம சொல்லிக் குடுக்குறோம் சார் அதுல. ஒண்ணா உட்கார வச்சு எடுக்கிற அளவுக்கு இன்னும் நம்ம மக்கள்கிட்ட பக்குவம் வரல. லவ்வுன்னு சொல்றோம். இந்த பக்கம் லஸ்ட்டுன்னு சொல்றோம். ம். 2ம் ஒண்ணா? காமம் இல்லாமல் காதல் இல்லை. முதல்ல காமம் தான் சார் அங்க. ம். இந்த காமம் தான் எல்லாத்துக்குமே மூலமே. நம்ம 2 பேரும் பொறந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதே காமத்தில தான் பொறந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது, அ என்னுடைய உடம்பு முழுக்க முழுக்க காமம் அல்லது பாலுணர்வு அப்படின்னு தான் இருக்கு. அப்ப அது தணியும்போது தான் காதலே வரப்போகுது. ம். காமத்திலிருந்து தான் காதல். காமமும், காதலும் சேர்ந்தா தான் சேர்ந்து அனுபவிக்கும்போது தான் அன்புங்கிற ஒரு விஷயமே வரும். ம். காமம், காதல், அன்பு. இது 3யும் நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்க இறைநிலைக்கு போயிட முடியும். அப்போ இறைநிலைங்கிற ஒரு ஆன்மீகத்தில இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னாக்கா, முதல்ல நீங்க காமத்த கடக்கணும். அதுக்கப்புறம் தான் காதல், அதுக்கப்புறம் தான் அன்பு, அதுக்கப்புறம் தான் இறைநிலை. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஒரு பையன கூட்டிட்டு போயிட்டு ஒரு பொண்ணு பார்க்க வைக்கிறோம். பொண்ணு புடிச்சிருக்கான்னு கேட்கிறோம். முதல்ல அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னாக்கா, இந்த பெண் கூட நான் தாம்பத்தியம் வச்சுக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குமா? உடல் உறவு வச்சுக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குமா? அதே மாரி தான் அந்த பெண்ணும். இவன் கூட நான் வாழ்நாள் முழுக்க படுத்துக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு முடியுமா? அப்படிங்கிறத முதல்ல பார்த்து முதல்ல புடிச்சிருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணும். அதுக்கு அடுத்தது தான் மத்தது எல்லாமே. அப்படிங்கும்போது, அங்கேயே முதல்ல நிக்கிறது காமம் தானே! சார், இப்ப உங்க கிளாஸ்ல கலந்துக்கிட்டு, அதனால பலனடைஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா? அந்த கதைய சொல்லுங்க. ஒரு குட்டி கத. அவங்க பேரு, ஊர்லாம் வேணாம். ஓகே. கதைய மட்டும் சொல்லுங்க. என்னுடைய முதல் வகுப்பு நான் இதுக்கு அனௌன்ஸ் பண்ணி எடுத்த பொழுது, அ என்னுடைய என்கிட்ட அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துட்டு இருந்த ஒருத்தர், அவருடைய மனைவிக்கு யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட 2, 3 முறை சிகிச்சை எடுத்திருந்திருக்காரு. இந்த வகுப்புக்கு வந்து உட்காந்து, இது எல்லாம் கத்துக்கிட்டு போய் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு பிறகு, அவங்க ஒய்ஃப்‌க்கு அந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சுத்தமா சால்வ் ஆச்சு. இது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் நானு. ஏன்னா, ஒரு பெண்ணுடைய யூட்ரஸ் பிரச்சனை சால்வ் ஆகுது அப்படிங்கிறது வந்து தாம்பத்தியத்தில சரியாகுங்கிறது வந்து அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும், என்னுடைய வகுப்புல கலந்துக்கிட்டு போய் ஒருத்தர் வந்து அத செயல்படுத்தி அங்க அத மாத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது, எனக்கான ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான் அதுல. இன்னொரு லேடி ரிசர்வ் டைப் யார்ட்டயும் பேச மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அதுல. வகுப்ப முடிச்சுட்டு ஞாயித்துக்கிழமை வகுப்பு முடிஞ்சுட்டு அவங்க கணவர் ஊருக்கு போறாரு. திங்கட்கிழமை 11 மணிக்கு அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்றாங்க. சார், அ இந்த ஒரு விஷயம் வந்து என் லைஃப்ல எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதான்னு சொல்லி தெரியாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு உங்க புண்ணியத்துல எனக்கு கிடைச்சிருச்சு சார். நான் இப்ப ஹேப்பி சார் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டருந்து ஃபோன் வருது. ஒரு கப்பிள் அ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட அப்பப்போ அவங்க உடம்புக்கு ஒய்ஃபோட உடம்புக்கு ஏதோ பிரச்சனை இருந்ததுன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பப்போ கேட்டுட்டு இருப்பாரு. இந்த கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. முதல் நாள் வகுப்பு முடிச்சுட்டு போம்போது கிஃப்ட் வாங்கிட்டு கொண்டு போய் குடுத்துருக்காரு. வித்தியாசமா பார்த்துருக்காங்க. மறுநாள் வகுப்பு முடிச்சுட்டு போயிட்டு, நான் ஊர்லேருந்து கிளம்பி திருப்பூர் வந்துட்டுருக்கேன் ட்ரெயின்ல. ஆனா அங்க அவரு விளையாண்டுருக்காரு. ஆ அவரு சொன்ன வார்த்தைன்னா, "கல்யாணமாகி 13 வருஷம் ஆச்சு. கல்யாணமான அன்னைக்கு என் ஒய்ஃப் எனக்கு முத்தம் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சு இப்ப தான் எனக்கு முத்தம் குடுத்தாங்க." அப்டின்னாரு. அதுல அங்க என்ன ஒரு மாற்றம் நடந்தது அப்டின்னாக்கா, காலையில அவங்க ஒய்ஃப் வந்து சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க. ஆ இவரு தான் என்ன பண்ணுவாரு, அவருக்கு வந்து 3 குழந்தைங்க. 3 குழந்தைங்களையும் இவரு தான் குளிப்பாட்டி ரெடி பண்ணி ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, "குழந்தைங்கள நான் ரெடி பண்றேன். நீங்க போய் கோயிலுக்கு போயிட்டு வாங்க" அப்டின்ட்டாங்க. அவரு கோயிலுக்கு போயிட்டு வராரு. குழந்தைங்க குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க. டிஃபன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. "குழந்தைங்கள கொண்டு போய் விட்டுட்டு வாங்க" அப்டின்னாங்க. குழந்தைங்கள போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டாரு. "நம்ம ஒரு லாங் டிரைவ் போலாம்." இதெல்லாம் எங்க ஒய்ஃப் இனிஷியேட் பண்றாங்க. அப்டி பண்ணிட்டு அவங்க 2 பேரும் ஒரு லாங் டிரைவ் போறாங்க. இந்த விஷயத்த அவரு என்கிட்ட ஷேர் பண்றாரு. உண்மையிலேயே எனக்கு அந்த சமயத்தில கண்ணெல்லாம் கலங்கி தான் இருந்தது சார். ஏன்னா, எந்த ஒரு ஆணுமே வந்துட்டு தன்னுடைய மனைவிக்கு இப்படியெல்லாம் சுகத்த குடுக்கணும்னு சொல்லி நெனைக்கிறதே இல்ல அப்படிங்கிற இடத்துல, அவர் வந்து தன்னுடைய மனைவிக்கான சுகத்த
கத்துக்கிட்டு போய் குடுத்துருக்காரு பார்த்தீங்களா? உண்மையிலேயே அத சொல்லும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி தான் போயிருந்தது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்குல என்னால சொல்ல முடியும். ஏன்னா பர்சனலா வந்து உட்காந்து கேட்டுட்டு போனது, கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணிட்டு போய் பண்ணது. அது ஒரு லேடினா என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, எனக்கு இந்த சந்தோஷம் எனக்கு வாழ்நாள் முழுக்க வேணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதெல்லாம் எந்த வயசுல கேட்டுருக்காங்க தெரியுங்களா? ஆ ஒரு குழந்தை வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஏஜ்ல இருக்கக்கூடிய கப்பிள்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் கூட இப்படிலாம் ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு சார் அதில. அப்போ இதுக்கு ஒரு ஏஜ் எல்லாம் ஒரு பொருட்டு இல்ல. இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? என்னுடைய அப்பாவுக்கு 76 வயசு. எங்க அப்பாவ நான் 74 வயசுல இந்த வகுப்புல கொண்டு வந்து உட்கார வச்சேன். அந்த வயசுக்கு மேல அங்க என்ன நடக்கும்? அதுக்கும் இங்க இருக்கு அதுல. அந்த ஏஜ்டு பீப்பிள் என்ன பண்ணிக்கணும்? அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புரிதல் எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதுவும் இந்த வகுப்புல இருக்கு. அதான் இந்த வகுப்பினுடைய விஷயங்களே அதுல. இன்னைக்கு சமூகத்துல நெறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது. குழந்தைகள் மேலலாம் பாலியல் வன்முறை நடக்குது. அதுக்கும் செக்ஸ் சம்மந்தமான புரிதல் இல்லாம இருக்கிறதுக்கும் தொடர்பு இருக்கா? இதுக்கு காரணம் பாலியல் வறட்சி அல்லது அ தணிக்கப்படாத காமம். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு காரணமா இருக்கு. ஏன் அந்த ஆணுக்கு அந்த குற்றம் செய்த அந்த ஆணுக்கு இந்த பாலியல் வறட்சியோ, அல்லது அந்த தணிக்கப்படாத காமமோ ஏன் வந்தது? அப்படிங்கிறத கொஞ்சம் ஆய்வு செஞ்சோம் அப்படின்னாக்கா, இவனுக்கு அந்த பாலியல் ஞானம் இல்ல இல்லையா? அதனால இவனால வந்துட்டு அவனுடைய மனைவிக்கு தாம்பத்தியத்தில முழுமையான சுகம் குடுக்குறதுங்கிறது தெரியாது. விளைவு இவனுக்கு பிடிச்ச மாரி அந்த பெண்ண வந்து புணர்ந்துட்டு வந்துட்டான். இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. விளைவு அந்த பெண் என்ன செய்வாங்க? இவன் கூட படுக்கிறதுக்கே யோசிப்பாங்க. அவன் தாம்பத்தியத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது எல்லாமே, இவன் அரைகுறையா அவனுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு போயிடுறான். நமக்கு சந்தோஷத்த குடுக்கல அப்படிங்கும்போது, அவன் திரும்பி படுத்துக்கிறதுக்கு பண்ணிடுவாங்க. அப்போ இவனுக்கு அவங்க வந்து ஒத்துழைப்பு குடுக்கறதில்ல. விளைவு இவனுக்குள்ள அந்த ஒரு பாலியல் வறட்சி அல்லது தணிக்கப்படாத காமம் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து அவனுக்கு ஒரு கொதிநிலையா இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இப்படி இருக்கு, நம்ம எங்க போய் இத தணிச்சுக்கிறதுன்னு சொல்லி அவன் தேடும் பொழுது, அவனுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னாக்கா, அவன சுத்தி இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க தான். அ அந்த குழந்தை யாரா வேணா இருக்கலாம். அவங்க சொந்தக்கார குழந்தைங்களா இருக்கும், பக்கத்து வீட்டுக்கார குழந்தைங்களா இருக்கும். இந்த மாதிரியான அங்க வரக்கூடிய எந்த ஒரு குழந்தையா இருந்தாலுமே, ஒரு செக்யூரிட்டி என்ன பண்ணுவான்னா, ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்குறான்னா, அங்க இருக்கிற குழந்தைங்கள கூட அவன் வந்துட்டு இத பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வேன் டிரைவர் இதே கோயம்புத்தூர்ல தான் வந்துட்டு 2 குழந்தைங்கள கொண்டு போய் ரேப் பண்ண விஷயம்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படின்னா, அவங்களுக்கான அந்த காமம் தணிக்கப்படாம இருக்கு, அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய பாலியல் வறட்சி தான் காரணமா இருக்குங்கிறது தான் விஷயமே. அப்போ அவனுக்கு இந்த தாம்பத்திய ஞானத்தை கொடுக்கும் பட்சத்தில், அவனுக்கு இது சரியா தெரியுது அப்படின்னா, அவன் வந்து அவனுடைய மனைவி கிட்ட அத பயன்படுத்துறான் அப்படின்னாக்கா, அப்போ மனைவி அவனையும் திருப்தியா வச்சுடுவாங்க. வச்சுட்டாங்கனாக்கா, இவனுக்கு அந்த பத்தின தாட்டே இருக்காது. அப்படிங்கும் பொழுது, இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து அங்க குறையும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த பாலியல் ஞானம் அப்படிங்கிறது, அந்த தாம்பத்திய கல்வி அப்படிங்கிறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இது மஸ்ட்டாவே இருக்கு. இதுதான் இதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றங்களுக்கான காரணமாவே இருக்குங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மருந்த சாப்பிட்டீங்கன்னா, உங்க ஆண்மைய அதிகப்படுத்தலாம். இந்த லேகியத்த சாப்பிட்டீங்கன்னா, தாம்பத்தியத்துல உங்களுக்கு அருமையான இன்பம் கிடைக்கும். அப்படிலாம் நெறைய விளம்பரங்கள் வருது. இந்த அளவுக்கு இந்த மருந்தோட தேவை இன்னைக்கு இருக்கா? ஆண்களுக்கு இருக்கா? இல்ல இந்த ஆண்களோட அறியாமைய அவங்க பிசினஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்களா? உண்மையிலேயே சொல்லப்போனா, இந்த ஆண்களுக்கான அந்த அறியாமை இருக்கு பார்த்தீங்களா? இந்த அறியாமைய தான் வந்து இங்க வந்து ஒரு டீம் வந்து பிசினஸா மாத்திட்டு இருக்காங்கங்கிறது தான் உண்மை. இது எதுவுமே தேவையில்ல. லேகியமோ, இல்ல இந்த ஆணுறுப்ப லேகியம்ங்கிறது எதுனா நீடித்த நேர இன்பத்துக்கு, அல்ல ஆணுறுப்ப பெருசு பண்றதுக்கு, அ விரைப்ப கூட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்துட்டு நெறைய பண்ணிட்டுருக்காங்க. ஆனா இது எதுக்குமே லேகியமோ, மருந்தோ தேவையில்லை அப்படிங்கிறது தான் நிலைப்பாடு. அது சரியான தீர்வு என்னவா இருக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு விரைப்பு குறைவா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். விரைப்பு குறைவா இருக்கு அப்படின்னா, அதுக்கு அவனுக்கு 2 ரீசன் இருக்கும். ஒண்ணு உடல்நிலை சார்ந்த பிரச்சனை, இன்னொன்னு மனநிலை சார்ந்த பிரச்சனை. அது என்னங்கிறத பார்த்து சரி பண்ணிட்டாலே முடிஞ்சிரும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீடித்த நேர இன்பம் அதுக்கு லேகியம் விக்கிறாங்க, தேவையில்ல. அ ஆணுறுப்போட சைஸு தேவையில்ல அப்படிங்கிறது தான். நீடித்த நேர இன்பம்ங்கிறது இப்ப சமீபமா ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, "நான் 1 1/4 மணி நேரம் என் மனைவி கூட தாம்பத்தியம் வச்சுக்கிறேன்" அப்படின்ட்டு. உளவியல் டாக்டர் ஷாலினி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, அவரு 1 1/4 மணி நேரம் அவரு தாம்பத்தியம் வச்சுக்குவாரு. ஆனா, அவங்க ஒய்ஃப் அதில ஹேப்பியா இருந்தாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஒரு பெண்ணால அத எளிதா புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆண் வந்துட்டு நான் 1 1/4 மணி நேரம் நான் வச்சுக்கிறேன்னாக்கா, வாய்ப்பில்ல. அங்க வந்து அது ஒரு பெண்ணுடைய பெண் உறுப்புல வந்து ஆண் உறுப்புல நுழைச்சு 1 1/4 மணி நேரத்துக்கு விளையாடுற அளவுக்கு அங்க தேவையில்ல. ஒரு 2 நிமிஷமோ, 5 நிமிஷமோ,
அதிகபட்சம் போதுமானது அப்படிங்கிறது தான் விஷயமே. ஆனா, அதுல அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கான டெக்னிக்ஸ் வேறையா இருக்கு. அத கத்துக்கிட்டாக்கா, நீடித்த நேர இன்பம்ங்கிறதுக்கு தேவையில்ல. அப்படிங்கிறது தான் இங்க உண்மை. ஆண் உறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்காவே, நார்மலா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சராசரி ஆணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, 1/2 அடி நீளம், 3/4 அடி நீளம், 1 அடி நீளத்துக்கு ஆண் உறுப்பு இருக்குன்றலாம் கூட பேசிக்கிறாங்க. அப்படி இல்ல. நார்மலாவே ஒரு ஆணினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3 அங்குலத்துல இருந்து அதிகபட்சம் 6 அங்குலத்துக்குள்ளார அவனோட சைஸ் முடிஞ்சிரும். அந்த சைஸ வச்சுக்கிட்டே, அவன் வந்து ஒரு பெண் கூட தாம்பத்தியத்தில முழுமையா, திருப்தியா ஈடுபட்டுட முடியுங்கிறது தான் உண்ம. ஆனா, இந்த மாரியான விளம்பரங்கள் என்ன பண்ணுது தெரியுங்களா? இவனுடைய மனசுல ஒரு பயத்த விதைச்சு, உளவியலாக அவன அடிச்சுருது. நம்மளுடைய ஆண் உறுப்பு சிறுசோ, நம்முடைய ஆண் உறுப்பு பெருசு இல்லையோ, நம்மளால திருப்திப்படுத்த முடியாதோ, அப்படிங்கிற மாரியான உளவியலான ஒரு பயத்த தான் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆனா, அது உண்மை அல்ல. அவனுடைய உடம்புல என்ன இயல்பான சைஸ் இருக்கோ, அதைக் கொண்டே அவன் முழுமையான திருப்திய அவன் அடைய முடியும். அவன் மனைவிக்கு முழுமையான சுகத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்ம. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த விந்து முந்துதல் அப்படிங்கிற அந்த ப்ரீமெச்சூர்ட் எஜாகுலேஷன் நெறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ப்ரீமெச்சூர்ட் எஜாகுலேஷன் அப்டின்னா, அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு உன்னுடைய மனசு தான் காரணம். ஒரு பரபரப்பா, ஒரு டென்ஷனா இருந்தா கண்டிப்பா ப்ரீமெச்சூர்ட் எஜாகுலேஷன் வரத்தான் செய்யும். மனச ரிலாக்ஸா வச்சுட்டு நீ செக்ஸ் வச்சுக்கோ. அது மாறி போயிடும். அப்டிங்கிறது தான் நம்ம சொல்லிக் குடுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஹஸ்பண்ட் எங்கேயாவது ஒரு வெளியூர்ல வேலையில இருப்பாரு. மனைவி ஒரு ஊர்ல இருப்பாங்க. அவரு ஏதோ ஒரு 15, 20 நாளைக்கு ஒரு முறையோ, மாசத்துக்கு ஒரு முறையோ தான் ஊருக்கு வருவார் அப்டிங்கும்போது, அத்தன நாளா அவரு தேக்கி வச்சிருந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மனைவிட்ட கட்டிப்பிடிக்கும்போதே அவருக்கு ஸ்பெர்ம் வெளில வந்துரும். இத என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு. சார் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு முறை மாஸ்டர்பேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போய் செக்ஸ் வச்சுக்கிட்டா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும்னு சொல்லி சொன்னாங்க சார் அப்டின்னாங்க. நான் என்ன கேட்டேன், "ஒரு முறை மாஸ்டர்பேட் பண்ணிக்கிற, இன்னொரு வாட்டி செக்ஸ் வச்சுட்டு நீ பெனட்ரேஷன் பண்ணிக்கிற, உன்னால அப்ப 2 வாட்டி பண்ண முடியுதுன்னா, அந்த 2 வாட்டியும் உன் ஒய்ஃப் கிட்டயே நீ செய்யலாமே!" அப்டின்னு தான் நான் கேட்டேன் நான் அதுல. அப்ப இதுதான் சரியான முறையா இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணிக்கணும் அப்டின்னாக்கா, முதல்ல ஒரு முறை வந்து அவங்க மனைவி கிட்ட நிதானமா செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்டின்னாக்கா, முதல் முறை விந்து வந்து சீக்கிரம் வெளில வந்துரும். அடுத்த முறை அது கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ அவங்க நீண்ட நேரம் அதில வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனா, அதுக்கு நம்மகிட்ட பயிற்சிகளும் நம்ம வந்து வகுப்புல சொல்லிக் குடுத்துர்றோம். ரொம்ப நேரம் நம்ம வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? விந்து முந்துதலுக்கு என்ன பயிற்சி பண்ணணும்? ஆ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம்னா, பயிற்சி வந்து நம்ம வகுப்புல நம்ம சொல்லிக் குடுத்துர்றோம். ஆனா, மருந்து மாத்திரைகள் எதுவும் நம்ம வந்து பரிந்துரை பண்றது இல்ல. தேவையும் இல்ல. இன்னைக்கு சமூகத்துல விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. இந்த விவாகரத்து பிரச்சனைக்கு நம்ம வகுப்புல ஏதாவது தீர்வு இருக்கா? நம்ம வகுப்புல ஒரு ஆண் பெண்ணை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு பெண் ஒரு ஆணை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக் குடுக்குறோம் இல்லைங்களா? அந்த புரிதலோட இவங்க நடத்தக்கூடிய வாழ்க்கையில பிரிவு வருமான்னா வராது. இன்னொரு விஷயம் இருக்கு. தாம்பத்தியம். படுக்கை அறையில ஒரு பெண்ண புரிஞ்சுகிட்டு அவளுக்கான இன்பத்த எப்படி குடுக்கணும்? ஒரு ஆண புரிஞ்சுகிட்டு ஒரு பெண் அவனுக்கு என்னலாம் செய்யணும்? இந்த 2 விஷயம் இருக்குல்ல. இதையும் அவங்க செய்துட்டாங்க அப்படின்னாக்கா, விவாகரத்து வராது. இந்த புரிதல் இன்மை தான் இங்க விவாகரத்துக்கு காரணமாவே இருக்கு. அப்போ அது 2யும் நம்ம சொல்லிக் குடுத்துர்றோம். இன்னொரு விஷயம், பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பெண்ணுக்கான பாலியல் உச்சக்கட்ட இன்பங்கள் கிடைக்கிறதில்ல. ஆணுக்கு அத பத்தின ஒரு புரிதல் இருக்கிறதில்ல, தெரியலங்கிறது தான் விஷயமே. அதனுடைய பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொரு இரவுமே ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த உச்சக்கட்ட இன்பம் பார்க்காம தாம்பத்தியம் நடக்கும் பொழுது, ஏற்படக்கூடிய வெறுப்பு, மெல்ல 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 கணவன்கிட்ட குறைய சொல்ல ஆரம்பிக்கிறது, திட்ட ஆரம்பிக்கிறது, கணவனை சார்ந்தவங்கள ப்ளேம் பண்றது, இதெல்லாமே நடக்கும். கணவனுக்கு ஒத்துழைப்பு குடுக்காத பட்சத்தில, கணவன் என்ன பண்ணுவான், பொண்டாட்டிய திட்ட ஆரம்பிக்கிறது, பொண்டாட்டிய சார்ந்தவங்கள திட்ட ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனை தான் மெல்ல பூதாகரமாகிட்டு போயி, விவாகரத்தில போய் முடியுது. இந்த பிரச்சனைய ரொம்ப எளிதா நம்முடைய வகுப்புல நம்ம வந்து சால்வ் பண்ணிடுறோம் சார். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு, ம். தயவுசெய்து உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பெரிய படிப்பு படிச்சிருக்கான். அதே மாரி வந்து ஒரு பெரிய கம்பெனியில வேலையில இருக்கிறான். கை நிறைய சம்பாதிக்கிறான். சொந்த வீடு வச்சிருக்கிறான். கார் வச்சிருக்கிறான். இது எல்லாம் பாருங்க. வேண்டான்னு சொல்லல. அது முக்கியம் தான். அதையெல்லாம் தாண்டி, அவனுக்கு ஒரு பெண்ணுடைய உளவியலை புரிஞ்சுகிட்டு, அவளை மனரீதியா, உடல் ரீதியா திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம் தெரிஞ்சிருக்கா? அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிட்டு பொண்ண கட்டிக் குடுங்க. ஏன்னா, பொண்ண கட்டிக் குடுக்கும்போது, சும்மா கட்டிக் குடுக்கல எந்த ஒரு ஃபேமிலிலயும். இன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணமா 50,00,000 60,00,000 செலவு பண்ணி, ரூ. 1,00,00,000 வரைக்கும் செலவு பண்ணி, இன்னைக்கு கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சுருச்சு. ரொம்ப சர்வசாதாரணமா ஆ 100 பவுனு, 200 பவுனு, 500 பவுனுன்னு சொல்லிட்டு நகை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க.
பெரிய பெரிய கார் ரூ. 5,00,000 ரூ. 20,00,000 ரூ. 30,00,000லாம் கார் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்றாங்க. இப்படிலாம் பண்ற ஒரு கல்யாணம், நாளைக்கு அந்த பெண்ணுக்கு அந்த பையனால வந்துட்டு அந்த பெண்ணுக்கான முழு தாம்பத்திய சுகத்த குடுக்க தெரியல, குடுக்க முடியலைங்கிற வார்த்தைய நான் இங்க பயன்படுத்தல. குடுக்க தெரியல அப்படிங்கும் பொழுது, உளவியல் ரீதியா அந்த பெண் பாதிக்கப்பட்டு, சந்தோஷம் இல்லாம வாழ்நாள் முழுக்க அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துட்டு, விவாகரத்துல போய் நிக்கும் பொழுது, நீங்க ஊர கூட்டி, அலங்காரம் பண்ணி, அவ்ளோ சீரும் சிறப்புமா செஞ்ச கல்யாணமே வேஸ்ட்டா போச்சுல்ல. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி தயவு செய்து இந்த பசங்களுக்கு இந்த வகுப்ப கலந்துகிட்டு, அதுக்கப்புறம் அந்த புரிதலோட கல்யாணம் பண்றதுக்கான வழிய பார்க்கறதுக்கு பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாக்கா, நான் எழுதி தருவேன். கல்யாணமான எந்த ஒரு ஆணும் சரிங்களா, தாம்பத்தியத்தில தன்னுடைய மனைவிய திருப்தியா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டான். நினைச்சது இல்ல. எங்கேயாவது போய் அடிபட்டு, சிக்கி, அதுக்கு பிறகு தான் வந்துட்டு அவன் வந்து இத கத்துக்கலாமேங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றாங்க. இதுதான் உண்மை. அப்போ கல்யாணம் ஆயிட்டதுக்கு பிறகு அங்க வாய்ப்பில்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி இத உங்களுடைய பசங்களுக்கு கத்துக் குடுத்துருங்க. ஒருவேளை கல்யாணமான ஆண்கள் உண்மையிலேயே மனைவியை நேசிக்கக்கூடிய ஆண்களாக இருந்தா, தயவு செய்து உளவியல் ரீதியா ஒரு பெண்ணை எப்படி நம்ம சந்தோஷமா வச்சுக்க முடியும்? உடலியல் ரீதியா தாம்பத்தியத்தில எப்படி அந்த பெண்ண சந்தோஷமா வச்சுக்க முடியும்? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு மேலயாவது 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிங்க. இது கல்யாணம் ஆனவங்களுக்கு. அப்போ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். உங்களுடைய தோல்விகள் எல்லாமே அங்க சக்சஸா மாற ஆரம்பிக்கும். இது நடக்கும். இது ஆணித்தரமா என்னால எழுதியே தர முடியும். இத நீங்க கத்துக்கிட்டு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க பயன்படுத்தும்போது, அதிகபட்சம் 1 மாசத்துலேருந்து 2 மாசத்துக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையுடைய தரமே வந்து உயர்ந்திருக்கிறத நீங்க கண்கூட பார்த்துற முடியும். ரொம்ப நல்ல விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க என் கூட. ரொம்ப நன்றி சார். எனக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு குடுத்ததுக்கு கோவை எக்ஸ்பிரஸ் டிவிக்கு ரொம்ப நன்றி. இந்த தந்த்ரா வழியில் தாம்பத்தியம் இந்த வகுப்புல நீங்களும் கலந்துக்கணும், இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, இந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு பேசுங்க.